என் பேர் நிவேதா. நான் பிஎஸ்சி பயோடெக்னாலஜி படிச்சிருக்கேன். 2020 பாஸ் அவுட் ஆனேன். பேபிக்கு வந்துட்டு ஒரு 2.5 இயர்ஸ் ஆச்சு. கொஞ்சம் டிப்ரெஷன் நிறைய இதாகும். எனக்கு கொஞ்சம் லாங் கெரியர் கேப் ஒரு 5 to 6 5 இயர்ஸ் பக்கம் கெரியர் கேப் ஆயிருச்சு. சரி, ஓகே, இதுக்கப்புறம் எப்படி நம்ம வந்துட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஒரு கெரியர் ஸ்டார்ட் பண்ண தான் போகிறோம். அதை நம்ம ஐடி ஃபீல்டு, நம்ம ஐடி ஃபீல்டு கொஞ்சம் டிமாண்டாக போயிட்டுருக்கு. சேம் டைம் சேலரி வைஸாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் அதை தான் கொஞ்சம் ஃபியூச்சர் அதில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு நான் ரிசர்ச் பண்ண தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால் வந்துட்டு ஐடி சூஸ் பண்ணிவிட்டு இந்த கோர்ஸ் நான் மெயினாக எடுத்துட்டேன். நான் டேட்டா சயின்ஸ் மிஷின் லேர்னிங் கோர்ஸ் நான் எடுத்திருக்கேன். நான் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எனக்கு வந்து இந்த ஐடி நாலேஜ் எனக்கு 0% நாலேஜ் தான். எனக்கு அது எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை. இருந்தாலும் சரி, ஓகே, பேபி பிறந்தாச்சு, இப்போ வெளியே போக முடியாத சுச்சுவேஷன். ஸோ ஏதாவது கரியரை அப்ஸ்கில் பண்ணணுங்கிற ஒரு தாட் தான் இருந்துச்சு. ஸோ அதனால் நிறைய பிளாட்ஃபார்ம் தேடணும். ஸோ அதில் என்ட்ரி எனக்கு பெஸ்ட்டாக பட்டுச்சு. நமக்கு புரியிற லாங்குவேஜில் நல்லா ஃபுல்லாக சொல்லிக் கொடுத்தாங்க. நிறைய இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருந்துச்சு. வீக்லி நடக்கிறனால ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருந்துச்சு. வீக்கெண்டில் கேப்ஷன் ப்ராஜெக்ட் கொடுப்பாங்க, மினி ப்ராஜெக்ட் கேப்ஷன் நிறைய கொடுப்பாங்க. பிகாஸ் என்ட்ரியில் வந்துட்டு மற்ற இதை கம்பேர் பண்ணும்போது எங்களுக்கு பெஸ்ட்டாகவே இருந்துச்சு. எனக்கு எல்லாமே லைவ் கோடிங்கு ப்ளஸ் ஆப்பும் இருந்துச்சு. ஆப்லேயே ரெக்கார்டட் கிளாஸஸ் எல்லாமே இருந்துச்சு. நம்ம எப்போ வேணால் வியூ பண்ணிக்கலாம், எப்போ வேணால் நம்ம அதுலேருந்து நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். நம்ம அந்த மாதிரி தான் இருந்துச்சு. என்ன மாதிரி ஃபீல் நிறைய பேருக்கு இருக்கும். நான் வந்துட்டு சரி, நானும் சயின்ஸ்லேருந்து இப்போ நான் ஐடி படிக்கிறேங்கும்போது எனக்கும் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு தயக்கமும் ஒரு பயமும் இருக்கும். பட் நம்மளோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டும் அதை நம்ம கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவும் இருந்தால் நம்ம கண்டிப்பாக நம்ம அதை கற்றுக்கலாம். நம்ம